அவள்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஃப்ராட்ல நீ பாவம்ல அந்த பிள்ளை. பாவம். அத்தான் உனக்கு வயசாயிருச்சு, இதெல்லாம் உனக்கு புரியாது. இதை வச்சே நாளைக்கு ஒரு ரொமான்ஸ் நடக்கும் தெரியுமா? நாளைக்கு நான் அவள்கிட்ட என்ன சொல்லுவேன் தெரியுமா? வள்ளி, உன் முகத்தை பார்த்து என்னால் பொய் சொல்ல முடியல வள்ளி. நேற்று நான் குடித்தேன், சத்தியமா வேண்டாம் தான் சொன்னேன். என் அத்தான் தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி குடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். ஆடா பாவி, அநியாயம்ல. அதுக்கு அவன் என்ன சொல்லுவா தெரியுமா? யாரு? அந்த போலீஸ்காரனா? செய்யறதெல்லாம் களமணித்தனம். அவனுக்கெல்லாம் யார் போலீஸ்ல வேலை கொடுத்தா? உனக்கு இருக்கு மாப்ள. இன்னொருத்தர் இருக்காம்ல, அந்த சடையாண்டி. ஆளும் மண்டையும் பாரு, அவனை பார்த்தாலே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. அது சரி, ஆளை கண்ணிலேயே காட்ட மாட்டீங்க, என்ன சுமார் தானோ? பொறாமப்படுவத்தான். அப்படியா? சும்மா. ஏய். மத்தாப்பு கண்ணு கண்ணு, வண்ண மத்தாப்பு பொண்ணு பொண்ணு. கம்பி மத்தாப்பு கண்ணு கண்ணு, வண்ண மத்தாப்பு பொண்ணு பொண்ணு. தூரத்தில் பார்த்தா காதல் வராது, பக்கத்துல பார்த்தா காமோ வராது. மானும் இல்ல மயிலும் இல்ல தூணும் இல்ல குயிலும் இல்ல, இருந்து மனசு விழுந்து போச்சுது. அவ மூக்கு மேல வேர்வையாகணும், இல்ல நாக்கு மேல வார்த்தையாகணும். அவ மாத்தி உடுத்தும் வாடையாகணும், இல்ல போத்தி படுக்கும் போர்வையாகணும். அவ தடுக்கி நடக்கும் போதும் சுளுக்கு புடிச்ச மனசு அட சொக்குது சொக்குதடா. சுத்தமான தெருவில் அவ துப்பி செல்லும் போதும் எச்சில் விழுந்த இடத்தில் மனம் நிக்குது நிக்குதடா. தூங்கி எழுந்தா பிள்ளை அழகு, அவ சோம்பல் முறிச்சா கொள்ளை அழகு. அவ சொல்லு கடங்கா முடியும், சுடி கசங்கிய மலரும், என்ன இடுக்கும் கண்ணு மயக்கும், தெத்து பல்லு கண்டு வித்து பிடிக்கும். மூக்கு மேல வேர்வையாகணும், இல்ல நாக்கு மேல வார்த்தையாகணும். அவ மாத்தி உடுத்தும் வாடையாகணும், இல்ல போத்தி படுக்கும் போர்வையாகணும். விளக்கு மாறு புடிச்சு அவ வீதி பெருக்கும் போது வளவு நெளிவு பார்த்து மனம் வழுக்க பாக்குதடா. குளிச்சு முடிச்சு வெளியில் அவ கூந்தல் தூவட்டும் போது தெரிச்சு விழுந்த துளியில் நெஞ்சு தெரிச்சு போகுதடா. அவ வளவி ஒலிக்கும் வாசல் அழகு, அவ குலுசு ஒலிக்கும் வீதி அழகு. ஒரு விக்கல் எடுக்கிற போதும் தும்மி முடிக்கிற போதும் அவஸ்தையிலும் அவள் அழகு, குத்தங்கோரையிலும் மத்த அழகு. மூக்கு மேல வேர்வையாகணும், இல்ல நாக்கு மேல வார்த்தையாகணும். அவ மாத்தி உடுத்து வாடையாகணும், இல்ல போத்தி படுக்கும் போர்வையாகணும்.
ஊர் பூரா தேடிட்டோம்ல, அந்த பையலை பிடிக்கவே முடியல. அவ்வளோதான் இல்லை? சாரி. ம் 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 அண்ணாச்சி அவன் தான் அண்ணாச்சி. ஏய் போ போ போன்றா. ஏய் எங்களே தங்கச்சி எங்களே இல்லை இறங்க. எவம்ல இது? தங்கச்சியா? தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லை விளையாடுறா. போலீஸ்கார மேலே கை வைக்கியா? தப்பா நினச்சிக்காதீங்க, போலீஸ்னு தெரியாதுல்ல. யாருல நீ? என்ன பிரச்சனை? என் தங்கச்சிக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சார். நேத்துலேருந்து அவளை காணோம். காணோம்னா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு. இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆ? இல்லை சார், இவனுக்கு தெரியும் சார். இவன் சேக்காலியோட தான் சார் அனுப்பி வச்சிருக்கான். அவன் சும்மா உலகதான் தான். சார் வெளியே தெரிஞ்ச அசிங்கம், மானம் போயிடும். எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க சார். இல்லை எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லல, மற்றதை நான் பார்த்துக்கிடுதேன். நெசமா எனக்கு தெரியாதியா? இல்லை சார், பொய் சார், பொய் சொல்லுதான் சார் இவன். இல்லை பார்த்தல சொல்லு. ஆமாம் சார், இவன் பஸ் ஏற்றி விட்டதை பார்த்தேன். என்னல? என்னத்தான் நீ வேற இவன் சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு. ஏய் அதான் தெரியாதுன்னு சொல்லுதாம்ல, போவே. பொய் சொல்லுதல உனக்கு தெரியும். ஆமா எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்ச பாத்துக்கப்பா. ஏய் கிளம்பு. எதா இருந்தாலும் நாளைக்கு ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். கிளம்பு. என்ன என்ன கிளம்புங்கம்ல. என்னவே? கிளம்பு. போ சொன்னா போ. கேளு போ. போவே. நீரு. போவோம் வா. கிளம்பு, வா. விடு விடு வா. வா. வண்டி எடு. என்னெல்லாம் மறைக்க? போ போ. என்ன இப்படி கேவலப்படுத்திட்டு போயிட்டாலே. பெத்த தாய்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. இனிமே நான் தெருவில் எப்படி லாந்துவேன்? என் நிலைமைய பாத்தியா? என்ன ஆண்டவன் எந்த அளவுக்கு சீரழிய விட்டுருக்கிறா? இன்னும் என்னெல்லாம் எழுதி ஒப்பாரி வைக்கிற ஒப்பாரி. அவன் விளங்க மாட்டான், விளங்கே மாட்டான். தட்டமண்ணா போயிருவா. என்னலாம் காளி, என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டல. சரி நீ என்ன ஜெவ பாவத்துக்கு? ஆமா யார் கூட போனா? இப்ப எங்க இருக்கா? ஒன்னும் தெரியாதால? நான் என்ன செய்வேன்? சரி நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரில அம்மையை பாத்துக்க, வரட்டுமா? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு. இல்லை சோழி முடிஞ்ச உடனே வண்டியை கொண்டாந்து வீட்டில் விட்டுணும், சரியா? சரி முதலாளி. வண்டி இல்லை. என் மேரி போடுகளை திருக்கி இப்படி பண்ணி விட்டு போயிட்டாளே. அவனுக்கு ஏய் வாய்ப்படு. சுபா யாருமா? தெரியலையா? நம்ம வள்ளிமா. என்னம்மா? எப்படி என் பொண்டாட்டி? ஆ? ரொம்ப பில்டப் கொடுத்துட்ட. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. சிப்பா எப்போ கல்யாணம்? என்ன கூப்பிடுவீங்களா? என்ன பைத்தியக்காரனாக்குறா? அன்னைக்கு அந்த கத்து கத்துன எனக்கு அவ்வளவுதான் மரியாதையா? இல்லப்பா. ஏய் அவன்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு. எனக்கு பிடிக்கல. அப்ப நீ பேச வள்ளி.
முதல்ல அவளை கொண்டு போய் வீட்டுல விட்டு வா போல. இல்ல என்னப்பா? வாண்டல்ல புத்தியில உனக்கு? அவன் கூப்பிட்டான்னா உடனே கிளம்பி வந்துருவியா? வளர்ப்பு சரியா இருந்தா தானே, வேற என்னத்த சொல்ல? அப்பா அம்மா சரியா இருந்தா தானே பிள்ளைங்க சரியா இருக்கும். உங்க மவனை நீங்களே வச்சுக்கிடுங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்ன பிடிக்கலன்னா அதை சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பா அம்மாவை இழுக்கைய? அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வள்ளி இரு வள்ளி. உங்களை விட அவனை நான் நல்லா பாத்துக்கிடுவேன். என்னை விட நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. அம்மா என்னம்மா? வள்ளி வள்ளி ப்ளீஸ் ப்ளீஸ் வள்ளி. என் பின்னாடி வராத, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். வள்ளி ப்ளீஸ் வள்ளி. வள்ளி வயசாச்சு தவிர உனக்கு அறிவே இல்லப்பா. இல்ல அங்கங்க எடுத்துட்டு போற, இங்க எடுத்துட்டு வா. அண்ணா டீ கொண்டுட்டு வரவா, நீங்க வரீங்களாண்ணா? இருடே வாரேன். போதும் கீழே பொறாம்பாரு வேளங்காத. டீ சொல்லல. 2 டீ கொடுவே. என்னடே காளி, நம்ம முதலாளி உன்னை வண்டி ஓனர் ஆக்கிட்டாராமே, மறுபடியும் உன்னை டிரைவராவே ஆக்கிட்டாராமே. நேசமாவாடே? என்னடே பதில் சொல்லாம போற? கேட்கம்ல? ஆமால வண்டியை மறுபடியும் பிடிக்காரு. என் தங்கச்சி கூட்டிட்டு ஓடி போயிட்டா. போதுமல உனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுல்ல? தெரிஞ்சுக்கிட்டே ஏம்ல கேக்கிய. அந்த படத்துலயாவது வடிவேலுக்கு பேக்கரி கிடைச்சது, இவனுக்கு ஒண்ணு இல்லாம போச்சே. திமிரு தானே, நக்கல் பண்ணுதானுவ. விடுங்கண்ணாச்சி, சொன்னா சொல்லிட்டு போறானுவ. கருத்து கேட்கல, விலகுதா? மூடிக்கிட்டு வா. ஊரே சிரிக்க மாதிரி பண்ணிட்டாலே. அவங்கள தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான், படக்குன்னு பேசிடுவாங்க. அதுக்கு என்ன, பெரிய ஆளு தானே. பெரிய ஆளுக்கு செஞ்சா அது தப்பு இல்லையா? இல்ல சும்மா இரு. பாவம், நேத்து ராத்திரி பூரா அழுதுட்டே இருந்தா. அதான் அழுது முடிச்சிட்டல, இன்னையா மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க? சும்மா இல்ல, மன்னிச்சுக்குமா. சரியா? வேணும்னா அவங்களையும் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கவா? ஆமா, அன்னைக்கு என்ன படபடன்னு பேசிட்டு போயிட்ட? கோவம் வந்துச்சுன்னா நான் அப்படிதான் பேசுவேன். ஆனாலும் இவ்வளவு கோவம் இருக்கக்கூடாதுமா, நான் செத்தேன்னு நினைக்கிறேன். நான் என்னல தப்பு பண்ணேன்? அவளும் நல்லா இருப்பா, நாமளும் நல்லா இருக்கணும் தான் நினைச்சேன். தப்பா போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே இப்படி அமையுமா? இல்ல இல்ல எங்க அம்மா தான் இன்னொரு பொண்ணை பெற்றுக்க முடியுமா? ஏதாவது சொல்லு, லூசு மாதிரி பேசிட்டு வரேன். அவ இருக்க இடம் மட்டும் தெரிஞ்சது, அவளை வெட்டி கூறு போட்டுருவேன். அதையும் அவன் சொல்ல மாட்டான்ட்டான். என்ன திமிரல அவனுக்கு? என் தங்கச்சி அனுப்பி வச்சுட்டு என்கிட்ட என்ன குதி குதிச்சான் பாத்தியா? அவன் மட்டும் என் கையில கிடைக்கணும். இது அந்த பையில பாரு. ஆமாண்ணாச்சி.
என்ன டீ? அவனுக்குள்ள டீ எடுத்துக்கண்ணே. இல்லை வேண்டாம். எடுத்துக்கண்ணே. போல. இப்படியே இருக்காதுல, பார்க்க சங்கடமா இருக்குல்ல. சங்கடமா இருந்தா கிளம்பி போயிருவா. அதுக்கு இல்லடே. ஏய் வேலையை பாருல. இல்லை இது அந்த பையன் தானே? ஆமா நசி. வேண்டாம் நசி. அவன் அம்மை ஏதோ ஆக்சிடெண்ட்டில் தான் செத்தான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான்ல. அவனால தான் அம்மா செத்தான்னு அவனுக்கு தெரியணும். அப்போ தான் போல சாவத வரைக்கும் உறுத்திட்டே இருக்கும். இப்ப வலிக்குதாலே? அதான் நிலுவே. என்னாச்சு? என்ன சொன்னா? யார்ல? என்ன சொன்னா? ஏய் நிலுவே, நில்லு. என்ன சொன்ன?
சொல்லுவே என்னமோ சொன்னலா? வலிக்குதான்னு கேட்டேன். எதுக்குவே? எதுக்குன்னா என் தங்கச்சியை கூட்டி கொடுத்தல, எனக்கு எப்படி இருந்திருக்கும் அதாம்ல. ஏய், உன் தங்கச்சிக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லையா? நம்புறேன்டே, போ. சரி, உன் தங்கச்சி நான் அனுப்பி வச்சேன்னு வச்சுக்கோ. அதுக்கு அதுக்கு தான் அடிச்சு தூக்குனேன். போய் சேர்ந்தால உங்க அம்மா. ஏய், எனக்கு என் வாழ்க்கை போச்சு, உனக்கு உன் அம்மா போயிட்டா. சரியா போச்சு, போல. வா வா வா, விடல. வால வால வா, வால வால
விடுப்பா. இல்லை இந்த காளிப்பே கோணம் காத்துல வரைஞ்சாம்ல நீ பாத்தியால? ஆமா சின்ன பையன் மக்கா, எவனோ வெளியூர்கார பையன் ஊருக்குள்ள போந்து அடிச்சு துவைச்சு டவுசரை உருவிட்டாம்ல. இப்ப வேடிக்கை பாரு. இல்ல கிளி, காளிக்கிட்ட எவனோ வெளியூர்கார பையன் உரண்டை இழுத்தானாம்ல. சின்ன பையலால காளி அவனை நல்லா பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாம்ல. வந்துரு. சோழியா போச்சு. ஏல நீ ஏன் வாசல்ல காத்து கிடக்க? எந்திரிச்சு போ. திங்க சோத்தை தூக்கி எரிதானே இவெல்லாம் விளங்குவானா? என்னல சொல்லுத? வெறியாடையும் போச்சுதான். அன்னைக்கு விட்டு அவனை கொன்றுப்பேன். நினைச்சு பாரு, என்ன ஒரு கொலைகாரனா? அதுக்கு அவனை அப்படியே விட்டுருவா? வேண்டாம் தான், இதோட விட்டுருவோம். போல நீ பயந்துட்ட. பயம்தான் வாழ்க்கையை ரசிக்கிற எல்லாருக்கும் வர பயம். இனிமே யாரையும் இழந்துடக்கூடாதுங்கிற பயம். இங்கிரு, நீ பேசாம இரு. அவனை நான் என்ன செய்தான் பாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்தா. அவன் எப்பவுமே செத்த போனந்தான். ஊர்க்காரங்க, அவங்க அம்மா எல்லாரும் முன்னாடி அம்மனம்மா, இதுவே போதும்னு நினைக்கிறேன். பாலா, இந்த எடுத்துக்கோ. இப்பெல்லாம் உன்னை பார்த்தா பயமா இருக்கு பாலா. ரொம்ப அமைதியா இருக்கல்ல, அதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போமா. நெல்லு பாலா, இப்படியே இருக்காது பாலா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சங்கடப்படாத. அழுதுரு, கத்தி அழுதுரு. அப்படியா? சரி, வீட்டில் போய் அழுகுறேன். எங்க எல்லாருக்குமே சங்கடமா இருக்குல்ல. அதுக்கு என்ன செய்யணுங்க? இப்போ உட்காந்து அழுதா எல்லாம் சரியா போயிருமா? எனக்கு அழுவ வரல. எங்க அம்மா போயிட்டாங்கன்னு என்னால நினைக்க முடியல. ஆனா அதுதான் நிஜம், புரிஞ்சுக்கோ. அது புரியுது. எங்க அம்மா சாவுக்கு நான் தானே காரணம். சின்ன பிள்ளை மாதிரி பேசாத. அது ஒரு ஆக்சிடென்ட். நீ என்ன செய்வ? இல்ல, அது ஆக்சிடென்ட் இல்ல. என்ன சொல்லுத? ஒருத்தன் கொன்னுட்டான்னு சொல்லுத. கொன்னுடா. என்ன பண்ண?
தீ குனிவதில்லை வானம் என்றுமே நனைவதில்லை நீ விழுவதில்லை துணிந்த மனம் அழுவதில்லை இரவுகளும் கலந்ததுதான் மனிதனின் காலமே துயரங்களில் பிறந்ததுதான் அவன் கொண்ட ஞானமே தீ குனிவதில்லை வானம் என்றுமே நனைவதில்லை நீ விழுவதில்லை துணிந்த மனம் அழுவதில்லை விழுவதெல்லாம் எழுவதற்கே நிறத்தை கட்டு நட்சத்திரம் தூரமில்லை நெஞ்சே நெஞ்சே போராடு துன்பம் வந்தால் கொண்டாடு விண்ணில் வீசும் கற்கள் எல்லாம் மீண்டும் வருவது மண்ணுக்கே மண்ணில் தோன்றும் உயிர்கள் எல்லாம் மறுபடி வருவது மண்ணுக்கே காயம் எல்லாம் ஆறிய பிறகும் அனுபவம் ஆறாதிருக்கிறது தோல்வி என்ற தெருவின் முடிவில் வெற்றியின் வீடு இருக்கிறது சிந்திக்கும் மூளையில் ஒட்டடையில்லை செயல்படும் வாழ்வில் சங்கடம் இல்லை சிந்திக்கும் மூளையில் ஒட்டடையில்லை செயல்படும் வாழ்வில் சங்கடம் இல்லை வெல்வது ஒன்றே லட்சியம் சத்தியம் வெல்வது நிச்சயம் இல்ல அங்க என்ன தூங்கிட்டு இருக்கியா நேரம் ஆகுதுல்ல சீக்கிரம் அண்ணாச்சி காளி வந்திருக்கான். என்னலாம் கிட்டு அண்ணாச்சிக்கு ஒரு வாரம் வர முடியல. அதான் தெரியுமே இப்ப என்னல வேற டிரைவர் மாத்திட்டேன்னு சொன்னாவோ. ஆமால உங்க அண்ணாச்சி வர வரைக்கும் வண்டியை நிப்பாட்ட முடியாதுல்ல எனக்கு லோடு போய் சேரும்ல. உங்களுக்கு தெரியாதா அண்ணாச்சி ரொம்ப கேவலப்பட்டு போனாவ அதான் வர முடியல. ஏய் சொன்னதே சொல்லிட்டு இருக்காத இப்ப என்னல வேணும்? எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதோ நீங்களும் கிண்டல் பண்ணாதீங்க. சோழி இல்லைன்னா சொல்லுங்க போயிருந்தேன். இந்தாரு உன் தங்கச்சி கொடுத்தா நான் வண்டியை தரேன்னு அவ ஓடிட்டா. சும்மா கொடுக்க எனக்கு என்ன கோட்டியா? நான் வியாபாரி வண்டியை திரும்ப வாங்கிட்டேன். வேலையை விட்டு தூக்கணும்னா இல்லல்ல நீ வரலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய? இனிமே இப்படி நடக்காது முதலாளி. அதை கூட அவன் சொல்லுதானான்னு பாரு. இந்தாரே எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற 4 பேருக்காவது நல்லவனா இருக்கணும். விளங்குதால? வண்டி எடுத்துட்டு போ. இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும் சரியா? சரி முதலாளி. இல்ல வண்டி சேவை அவன்கிட்டக்குள்ள கொஞ்சம் மெதுவா போ. கொஞ்சம் வேகமா போ. என்னாச்சு உனக்கு? பெறவென்ன ஏதாவது பேசணும்ல? உம்முன்னு வந்துட்டு இருந்தா சிரிக்காத.
சிரிச்சுக்கிட்டே போறாம்ல. சீக்கிரம் போடல இந்தா லோடா இருக்கு வீட்டுக்கு போல. அண்ணாச்சி போங்கம்லா. இவ்வளவு காடை பாலா, அந்த வண்டி பாரு எவ்வளவு ஃபாஸ்டா வருது. இடிச்சிட போறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பயப்படாத. கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம் பாலா. இல்ல பாலா, அவன் வேணும்னே தான் நம்மள இடிக்க பார்த்தான். ஏய் லூசா நீ? அவன் யாருன்னே தெரியாது. சரி விடு. பாலா, ஃபாஸ்டா போ பாலா, சீக்கிரம். போ, போ, சீக்கிரம் போ.
இந்த காளிய பார்த்தேளா? வீட்டில் பத்தில அங்க காணோமே. அவனை எங்கேயோ பார்த்தனே. அண்ணா இருக்கான் பாருங்க. என்ன சார் இங்கிட்டு நீ என்ன பெரிய சண்டியரால சிபிர்த்தனம் பண்ணிட்டு தெரியுதா? சார் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியோ? சார் நிப்பாடுங்க சார். எதா இருந்தாலும் சொல்லிட்டாடுங்க சார். நான் என்ன சார் செஞ்சேன்? என்ன செஞ்சியா? இரு இரு விடுங்க தான். நான் பேசிட்டு இருக்கோம்ல. ட்ரெய்லர் லாரி எல்லாம் ஓட்டுறியாமே. நானா? நீங்க வேற சார். அதுக்கெல்லாம் எனக்கு லைசன்ஸே கிடையாது. எதுக்கு சார் கேக்கிய? நேத்து எங்கல இருந்த? கன் டைம்ல லோட் இறக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்ல. வேணா கேட்டு பாருங்க. நான் போலீஸ்காரம்ல ஏன் கிட்டே படம் போடாத. நான் ஒண்ணுமே செய்யல சார். இந்த பயலால தான் எனக்கு எல்லாமே போச்சு. நீங்க போலீஸ் தானே? இவனத்துக்கு உள்ள வைக்க முடியுமா? யாரு? சும்மா இருங்களா? நீ சும்மா இருந்தா. இந்தாரு உனக்கு விளங்காது. இதோட விட்டுரு. இல்ல நான் போலீஸ்காரன் திமிர காட்ட வேண்டியிருக்கும். நீ வா. நான் அவனை வேற மாதிரி பார்த்துக்கிட்டேன். எலே விட்டுட்டு போறேன்னு நினைக்கியோ? இரு இரு என்ன ஆகுத பாரு. வா வா. பொண்ணு நல்ல பொண்ணுதான், எனக்கு தான் விளங்கல. ஆமாத்தா, நம்ம வீட்டு பிளம்பர் லைட்டு எம்பிட்டு உறுத்தா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிறது பெரிய விஷயம். இப்போ என்ன செய்யலாங்க? பேசாம கல்யாணத்தை பிடிக்க. அவன் இன்னும் பழைய நிலைமைக்கு வரல. அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்க, எல்லாம் சரியா போகும். வீட்டுக்கு வாரா, சுபாவை பார்த்துக்கிட்டா, பாலாவை பார்த்துக்கிட்டா, என்னையும் பார்த்துக்கிட்டா. ஆனா என்கிட்ட பேச மாட்டேங்க. ஆமா, நீங்க அவளை மானங்கட்ட கேள்வி கேட்டியல்ல? ஆமாயா, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். இப்ப ஏன்டா சொன்னோன்னு இருக்கு. என்னப்பா பேசியெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆமால, உங்க அண்ணன் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இல்லப்பா, இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். உன்னை மட்டும் பார்க்காத, இப்போ நம்ம வீட்டுக்கு நல்லது பார்த்துக்கோ. ஏமா நீ பேசவே மாட்டேங்கன்னு உங்க மாமா சங்கடப்படுதாவ? ஏதாவது பேச. என்ன மாமா, சௌக்கியமா? லே நல்லா யோசிச்சு தானே செய்த. ஏடி உன் மருமாவ பேர் காலத்துக்கு போயிருந்தாளா? வந்துட்டாளா? இல்லக்கா. யாருக்கு? என் வீட்டுக்குள்ள எவனா நிக்கா? அதானே. ஏய் என்ன பண்ணுதியா? இங்க வாங்கம்மா. அங்க கேளுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா? ஒன்றும் இல்லைம்மா, தங்கச்சி கட்டி குடிப்பேன்னு கேட்டேன், அது முடியாம போச்சுல. இப்போ வந்து வீட்டை வாங்கிடுங்க, ரூபா தேவைப்படுதுங்க. இல்ல நெசமாவால? நான் கூட சொல்லி பார்த்தேன், அவன் அடம் பிடிக்கான். நான் என்ன செய்ய? ஏ ஐயா, புத்தி கட்டு போய் திரியுதியே. நீ நல்லா இருப்ப வேண்டாயா. மிச்சம் இருக்குது இந்த வீடு ஒண்ணுதான். வித்துறதுல நல்லா இருப்ப வேண்டாம் சாமி. நான் விட மாட்டேன், விடையே மாட்டேன். விடல. இந்தாரு, நீ என்னத்த பழமனாலும் விக்கதான். இடைஞ்சல் பண்ணாம போயிரு. நீ விளங்க மாட்ட, விளங்கே மாட்ட. குடியிருக்க வீட்டை போய் விக்கே காணே. இவனுக்கு நல்ல சாவே வராது, புழுத்து தான் ஜாமா. ஏய் நீ நல்லா இருக்க மாட்ட, அப்படியே போயிருவ. வீட்டை விக்கானோ, வீட்டு நாசமா போவ. உன்னை பெத்த பாரு, என் வயிறு எரியுதுல. என் வயித்தறிச்ச உன்னை சும்மா விடாதுல. நீ நல்லா இருக்க மாட்ட, நான் சொல்லுதல்ல, அப்படியே போயிருவேன். ஏய் நீ நல்லா இருக்க மாட்டல, நாசமா போயிருவேன். மண்ணோட மண்ணா போயிருவேன். பாவம்ல உங்க அம்மா, வயசான காலத்துல எங்கடே போவ? தெருவுக்கு போவா. உமக்கு என்னவே? ரூபா எப்ப கிடைக்கும்? நாளைக்கு வாங்கிக்கோ. நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்கலன்னு. என்னால ஆளைய காணா? நான் வரலன்னா என்ன, உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் சரியா வருதுல்ல அண்ணாச்சி? இவன் யார்ல பூசா இருக்கு? இவனுக்காண்டி தான் வந்தேன். ரொம்ப வேண்டப்பட்டவன், உங்களை பார்க்கணும்னாச்சு, அதான். என்னவா?
சொல்லுவே. ஒருத்தன் சாவணும். போய் சாவ சொல்லு. அவனை கொல்லணும். ஒருத்தன் போதுமா? இன்னும் 4-5 பேர்த்த சேர்த்து போடுவா. எனக்கு ஒருத்தன் போதும். ஈஸியா போச்சுல்ல? கொன்றும் பாத்துக்க. அண்ணாச்சி முதல்ல உன்னை பழக்கணும்ல. முன்ன பின்ன தெரியாதவனை கூட்டிட்டு வந்துட்டு கூட்டு போ. போ. இல்லைண்ணாச்சி, அது வந்து சும்மா இருவே. நீ வேற. அண்ணாச்சி ரொம்ப நாளா அவனை தெரியும். லே, என்ன தெரியாது உங்களுக்கு? நான் என்ன அப்படியே கூட்டு வந்துடுவேன்? பாவம் அண்ணாச்சி, ரொம்ப பட்டுட்டான். ரூவாலாம் கரெக்டாக செட்டில் பண்ணிடுவேன். சும்மா இருவே. அத்தனை அவங்க சொல்லி போ சொல்லல. போ சொல்லல. இங்கே பாருங்க அண்ணாச்சி, எனக்கு அவன் செத்தா மட்டும் போதும். நான் தான் செஞ்சேன், நானே இங்கே வந்து இருந்துக்கிட்டுதான். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அப்ப நீயே செஞ்சிட வேண்டியதானே? செஞ்சோம்ல, தப்பிச்சிட்டான். பெருவில்ல இங்கே வந்து நிற்க. அவன் இருக்க வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது அண்ணாச்சி. கண்ணை முன்னா வந்தா வந்து நிற்கான். ஏய், டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்பு கிளம்பு. ஏதாவது செய்யுங்க அண்ணாச்சி, பாவம். சரி, அண்ணாச்சி போய் பார்க்க சொல்லு. சரிங்க அண்ணாச்சி. இல்ல, அங்க போய் இப்படி பேசிட்டு இருக்காத. காலில் விழுந்துடணும். விளங்குதால? ஆ. என்ன பண்ண மாட்டானா? போட போறான், சீக்கிரம் போ. மொத்தமா குமிச்சு வச்சிருக்க. இது என்ன குப்பை நினைச்சியா? ஒவ்வொன்றும் ஒரு காசுல. இதுக்கு முன்னாடி எங்க வர செஞ்ச? இங்கே நில்லு, கூப்பிடுதேன். தெரியுமா தெரியாதா? உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போற மாதிரி. போல. தெரியாம அண்ணாச்சி. ஏறுவ மாட்டே போய். அண்ணாச்சி, என்னல? உங்களை பார்க்க ஜெயில இருந்து பாண்டியன் ஆச்சு அனுப்பிச்சிட்டு இருக்காவ. என்னவா? போல. எம்பிட்டில் வச்சிருக்க? 1 லட்சம் இருக்காண்ணாச்சி. இதை வச்சு நாக்கு வடிக்கவா? லே, கூட்டு போய் வண்டி ஏத்தி உள்ள. போல. அண்ணாச்சி முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க அண்ணாச்சி. ஏய், எந்திரல. யார்ல இவன்? லே, சும்மா இல்ல. இதுக்கு 7-8 பேர்த்த ரெடி பண்ணணும். எல்லாத்துக்கும் எண்ணி கொடுக்கணும். வேலைக்காவது கிளம்பு. அண்ணாச்சி, வீட்டையும் வித்துட்டேன். இப்போ என் கையில் ஒண்ணுமே இல்லை அண்ணாச்சி. அண்ணா, சாகத்துக்குள்ள உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடும் அண்ணாச்சி. என் மேல சத்தியமா. ஆனா அந்த பையன் சாவணும். நீ மாட்டினா எங்களை காட்டி கொடுக்க மாட்டல. உசுரே போனாலும் அதை மட்டும் செய்ய மாட்டான் அண்ணாச்சி. உசுறு போயிரும் பாத்துக்க. யாரில் அந்த பையன்? இதை பாரு. ஏய், இந்த படம் எப்படி இருக்கு? ஐயோ, கலரா இது. அப்படியா? அப்போ என்ன உனக்கு ஏத்த இந்த கலர். ட்ரெஸ் சூப்பரா இருக்கா? நீ எதை எடுத்தாலும் சூப்பரா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட மாட்டியா? சிப்பே சிப்பே. ₹50 செலவு இருக்கா? 50 ரூபாய்க்கா? என்ன விளையாடுதா? நல்ல கலரா செலக்ட் பண்ணு. இது ஓகேவா? சூப்பரா இருக்கு. நீ எதை கட்டினாலும் சூப்பரா இருப்ப. பேசியே மடக்கிடுறீங்க. தன்னால வருது. இன்னும் கல்யாணம் ஆகலல? வரும். அதுக்கு பிறகு பாரு, பொய்யே சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகுதான் நீ பேசவே மாட்டல்ல. 50,000க்கு இருக்கா? இருக்கு. இத பாரு. கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு தெரியும். இல்லையா?
சரி. ஏய் இருக்குன்னு சொன்னோம்ல, என்ன போயிட்டே இருக்கிறே? லே நில்லு. சார். நீ பாண்டியங்கிட்ட வேலை பார்த்தவன் தானே? ஆமாம் சார். எப்பல வெளியில வந்த? 2 மாசம் ஆச்சு சார். ம் சரிங்க சார். யார் இவன்? காசு கொடுத்தா கழுத்தியா இருக்கவன். அண்ணாச்சி அந்த போலீஸ்காரன் கூட இருக்கா அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி, வந்துடுறேன் அண்ணாச்சி. சரி, நாங்கள் அப்படியே கிளம்புதோம். நிறைய டிசைன் இருந்துச்சுல. வரேன். போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. சரி, நீங்க எப்படி போறியா? நாங்க இப்படி இந்த ஆடவுல போயிட்டோம். இரு, உங்க அம்மா கிட்ட கேளு. அப்பா இருக்கார்ல. மட்டுமாப்பா? சரி சரி போயிட்டு வா. அம்மா அம்மா, நான் பால கூட வரேம்மா. ப்ளீஸ்மா. சரி போயிட்டு வா. எதில் வண்டி? வேகமா போல. நம்புதேன் சாமி, சத்தியமா நம்புதேன். நீ இருக்க அந்த பயலுக்கு சரியான கூலி கொடுத்தல, போதும் சாமி, எனக்கு அது போதும். அவங்களாம் உசுராடவே இருக்கக்கூடாது சாமி. என்னைய மாதிரி எத்தனை அண்ணன் மாதிரி ஏமாந்துருப்பானுங்க. அதான் சொல்லி முடிச்சேன். சொல்லு, தப்பா? தப்பே கிடையாது. உனக்கு தெரியாதா? நீ தானே செய்ய வச்ச. நம்புதேன், சத்தியமா நீ இருக்க சாமி, நான் நம்புறேன். சியஸ். எஸ். அண்ணாச்சி, அண்ணாச்சி, நான் சார், நீயால போலீஸ் நினைச்சல பயந்துட்டேன். எம்பிட்டு நேரம்ல சட்டுன்னு வரமாட்டியோ? எறமப்ப கூடி போச்சேன். எலவு பசி குடல திங்கி
ஆமா போலீஸ்காரன் வந்திருப்பான்ல. இப்போ தாம்பல மனசு நிறைஞ்சாப்புல இருக்கு. அந்த பைய சாகத்தை பார்க்கல. ஏல ஐயா, இந்த ஜென்மத்தில் வேற ஒண்ணுமே வேண்டான்னு இருந்துச்சு பார்த்துக்க. சீவம் போச்சுல்ல. அந்த பையன் சாவலன்னாச்சு, பிழைச்சிட்டாங்களா? நிஜமாவா? இப்ப ஆஸ்பத்திரியில தான் இருக்கான். நீ பாத்தியால? ஆமாண்ணாச்சி. துடியா துடிச்சால, என் கண்ணால பார்த்த, ரத்தத்தை பார்த்த. எப்படில? போச்சு, வீடு போச்சு, வாழ்க்கை போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா அவன் இன்னும் உசுரோட எல்லாம் இருக்கான். என்னல என்ன நடக்குதுங்க? கேட்டா சொல்ல மாட்டாங்க. சொன்னா மட்டும் நிப்பாட்டிருப்பீளோ? அவன் ஒரு மென்டல் பா. என் மான கொல்லுத அளவுக்கு விரோதமா? என்னல இது? மாமா சங்கடப்படாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிட்டேன். என்னல அண்ணாச்சி இருக்காவல? இருக்காவ. வா இந்த வரானாச்சு. அண்ணாச்சி, அந்த பையன் பிழைச்சுக்கிட்டான் தெரியுமா? எப்போ அவன் ஜோலியை முடிப்பிய? ஐயோ, சிரிக்காதீங்க அண்ணாச்சி, வயிற்றுச்சலா இருக்கு. அவன் சொல்லி எப்போ தான் முடிப்பிய? உனக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு? அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு, பிழைச்சிக்கிட்டான். மறுபடியும் சோழியை முடிங்க. உன் சொல்லியை தான் முடிக்கணும். போல போய் வேற ஏதாவது சொல்லி இருந்தா பாரு. போ. அப்ப ரூபா ரூபா கேட்கிற. போல போ, நான் பார்த்துக்கிட்டேன். போல நல்லா இருப்பிய. அவன் ஜோலியை முடிச்சிருங்க அண்ணாச்சி, எப்படியாச்சு. இந்தா என்னத்தையா தின்னுட்டு ஊரு போய் சேரு. பிடி பிடியில போ. போங்கம்ல. கொஞ்சம்னா என்கிட்ட அரை வாங்கியிருப்பான் பாத்து. யாருன்னு அவன்? லூசு பையன், லூசு பையன். என்ன சார்? கிளீனர் சார். தோரா இறங்க மாட்டீங்களோ? ஓ, நீங்க தான் இப்ப டிரைவரோ? ஆமா சார். எது எப்படி போனாலும் வண்டி ஓடணும்ல, அதான் ஓனர் என்னைய ஓட்ட சொல்லிட்டாரு. உங்க அண்ணாச்சி எங்களே இருக்கான்? தெரியாது சார். தெரியாது? தெரியாது சார். இனி அடிச்சா செத்து போயிருவ. எங்களே இருக்கான் அவன். அவன் பெரிய தியாகி, சொல்ல மாட்டீங்களோ? கெட்டவன்ல அவன். அது உங்களுக்கு, எனக்கு அவர் தானே சோறு போட்டாரு. விசுவாசம் ஏன் எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாதா? அப்ப தெரியும், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லுவலே. இனிமே சொல்லலைன்னா செத்து போயிருமோன்னு பயம் வரும் பாரு, அப்போ சொல்லுவேன்.
அண்ணாச்சி காலைல தரேன். ஒரு ஃபோன் பண்ணிக்கிடுங்க. பண்ணிக்கிடுங்க. ஹலோ. இல்ல நான் தான்ல காளி பேசுதேன். எப்படில இருக்க? நல்லா இருக்கியா? ஹலோ ஹலோ எல்லாம் இருக்கியா போயிட்டியா? இருக்க. நல்லா இருக்க. ம் நீ மட்டும் நல்லா இருக்க, அப்ப நானு சொல்லு, நான் இப்ப என்ன செய்ய? சொல்லுல, நீயும் சாவல, ஆனா நான் இப்ப கொலைகாரன் ஆயிட்டேன். போலீஸுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ல. சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணேன்? நான் இப்ப என்ன பண்ணேன்? வா வந்து ஆட்டத்தை முடிச்சிடு. பாதியில விட்டு போன அப்படி நல்ல வேலை இருக்கு. நல்லாலதான் வாரேன். வந்துரு. வேற உன்னை தேடி வீட்டுக்கு வந்துருவேன். ஏடா கூடமாயிரும். ஏய் அதான் வாரங்கம்ல, எங்க வரணும்? ஒரு முடிவோட வாழ 2 பேர்ல ஒருத்தருக்கு நாளைக்கு கடைசி நாள். பாத்துக்க. கண்டிப்பா வரேன். என்ன பாக்கிய? பிரச்சனைன்னு வந்த பிறகு ஒரு முடிவு தரணும்ல. எவ்வளோ ஆச்சு? 3 ரூபா. சரியா? வெட்டையை நடத்திவிடு, வெற்றியை அழைத்துவிடு, சாட்டையை எடுத்துவிடு, கொள்கையை முடித்துவிடு. வெட்டையை நடத்திவிடு, வெற்றியை அழைத்துவிடு, சாட்டையை எடுத்துவிடு, கொள்கையை முடித்துவிடு. சண்டைகளின்றி ஒரு சரித்திரமேது, ஆயுதமின்றி ஆண்டவன் ஏது. வேட்டையை 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 நடத்திவிடு. கொஞ்ச நாள் வாடு வீடு கோபத்தை வாழ வீடு கொள்ளையை நடத்தி வீடு கோட்டையை பிடித்து விடு. சதுரமான நிலவு இதுவரை வானில் இல்லையே, ஒரு சண்டை ஏதுமற்ற காலம் இதுவரை வாழ்வில் இல்லையே. மது குடத்தை எட்டி புதை, பகைவர்களை கட்டி உதை. நரம்புகள் யாவுமே நாகங்களாகுமே, எதிரியை குத்திவே மனமே. மண்ணை சேராமல் மழையின் பயணம் முடியாது, வஞ்சம் தீராமல் தேகமும் மண்ணில் சாயாது. வலிகள் போகாமல் நிம்மதி வாழ்வில் சேராது, வன்மம் தீராமல் நீ கொண்ட ஜென்மம் நிறையாது. வேட்டையை நடத்திவிடு, வெற்றியை அழைத்துவிடு, சாட்டையை எடுத்துவிடு, கொள்கையை முடித்துவிடு. கொஞ்ச நாள் வாடு வீடு கோபத்தை வாழ வீடு கொள்ளையை நடத்தி வீடு கோட்டையை பிடித்து விடு. மனித ஜாதி சொன்ன நீதி இதுவரை நிலைத்ததில்லையே, அந்த இயற்கை தந்த நீதி நீதி இதுவரை அழிந்ததில்லையே. வாழ்க்கை முறை மாறிவிடும், வன்முறையோ மாறவில்லை. வெற்றியோ தோல்வியா
சம்பவம் இல்லையடா, சாவுக்கு பயந்தவனை சரித்திரம் மன்னிப்பதில்லையடா. Grab him more. அப்பா என்னடே? கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்ப்பா. எங்கடே? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுதான்ப்பா. வேண்டாண்டே. ஒன்றும் இல்லைப்பா, பயப்படாத, பக்கத்தில் தான், சீக்கிரம் வந்துடுதேன். எங்க நீ வரமாட்டேன்னு பயந்துட்டோம்ல. இன்னையோட நீ முடிஞ்சல, எனக்கு எல்லாம் போச்சு. இனி நான் எதுக்கும் யோசிக்க மாட்டேன். வா. எனக்கு இன்னும் மிச்சம் இருக்குவே.
ஆபீஸ் கூட்டு வந்திருக்கேன். ஏய் காப்பாத்தல. ஐயோ இல்ல அப்படி பார்க்காதல, தூக்கல, பழசெல்லாம் நினைக்காதல. கை கொடுல. தூக்கல தூக்கல விட்டுறாதல. கண்ணு முன்னாடி ஒருத்தன் சாகிறத பாக்குற அளவுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல. என் தங்கச்சி மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை தேவையில்ல. கடைசி வரைக்கும் என்ன நம்பாமலே அவன் செத்துட்டான் தான்.